வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம ராகவும் வர்ஷினியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சைடு நம்ம இசையும் விசாலும் கோயிலில் தாலி கட்டுன கையோட நம்ம ராகவையும் வர்ஷினியும் பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. எப்படியும் இவங்கள பார்த்தா நம்ம அம்மா சுபத்ரா கோவப்படுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசால் இருக்க. இந்த சைடு இசை ஓடி நம்ம வர்ஷினியை ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்காகடி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணின, இதனால எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம குடும்பத்துக்கு. சுபத்ரா அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சு எவ்வளோ தூரம் அவங்க உன்னை தப்பாக நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல நேரம், அக்கா என்ன மன்னிச்சிடு. சுபத்ரா அத்தை அசோக் கூட கல்யாணத்தை எனக்கு பேசினதை தாங்க முடியலை. அசோக் கூட என்ன கல்யாணம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியலைக்கா. அதுக்காக தான் நான் ராகவை கல்யாணம் பண்ணிக்க தான் வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டியே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கோயிலில் தான் தாலி கட்டி இருக்காங்க ராகவும் வர்ஷினியும். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே உங்கள் பையன் விசாலும் இசையந்தான் அப்படின்னு சுபத்ராவை அழைச்சி கோயிலில் பார்க்குறாங்க. நம்ம சுபத்ரா நம்ம ஸ்ரீஜா கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கெல்லாம் காரணம் இசை நீதானே அப்படின்னு இசையையும் நம்ம விசாலையும் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஆர்டர் போடாங்க சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம வர்ஷினி இதுக்கு மேலே நம்ம ராகவை கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ராகவை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த அசோக் என்னை பார்க்கணும், சிரிக்கணும், என்கிட்ட பேச ட்ரை பண்ணதும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க கூட ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. என்னால் ராகவை மறக்க முடியல அப்படின்னு ராகவ்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ராகவ் வேறு வழியே இல்லை வர்ஷினி, எங்கள் அம்மாவை மீறி என்னால் உன் கழுத்தில் தாலி கட்ட முடியாது. ஆனால் ஒன்று நம்ம ரெண்டு பேரும் வாழணும். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் தப்பு நடந்து போச்சு. அதுக்காக ஒரு முடிவை எடுத்தே தீரணும். நீ கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம கோயிலில் வச்சு யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம், சரி அப்படின்னு நம்ம வர்ஷினியும் ரெடி ஆகிறாங்க. ராகவும் ரெடியாகி கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவுக்கு சந்தேகம், எதுக்காக ராகவும் புது மாப்பிள்ளை கணங்காக போகிறாரு, இந்த சைடு வர்ஷினியும் போகிறா, ஒன்றுமே புரியலை. சரி இருக்கட்டும், நம்ம அசோக்கை கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, சீக்கிரமாக இந்த வர்ஷினி கழுத்தில் அசோக்கை தாலி கட்ட வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை நம்ம ஸ்ரீஜா போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவும் வர்ஷினியும் சேர்ந்து போனதை பார்த்தேன் இசை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசால் இசைக்கிட்ட சொல்ல நேரம், எங்கே போனாங்க எதுக்காக அப்படின்னு கால் பண்ணி வர்ஷினிக்கு பார்க்க நேரம், வர்ஷினியும் ஃபோனை எடுக்க மாட்டேங்க, ராகவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்க. எங்கே தான் போயிருப்பாங்க, கோயிலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ராகவ் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டி மாப்பிள்ளையும் பொண்டாட்டியுமான கோலத்தில் நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம விசாலும் இசையும் அதிர்ச்சி அடங்க யாராங்க, இதை தெரிஞ்சா நம்ம அம்மா சுபத்ரா எவ்வளோ கோவப்படுவாங்க. அதோட வர்ஷினியையும் நம்ம ராகவையும் வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எதுக்காக இப்படி ஒரு தப்பை பண்ணுனீங்க? நாங்கள் சுபத்ரா அத்தைக்கிட்ட சொல்லி உங்களை ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வைக்க தானே நாங்கள் இவ்வளோ போராடினோம். இப்போ எங்கள் போராட்டம் எல்லாம் வீணாயிட்டு. நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது அத்தைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க பசங்க மீது அவங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி சுக்கு நூறாக போயிடுமே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை பதறி போய் ஐயோ அப்படின்னு துடிச்சு தலைப்பாடாக அடிக்கிறாங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சுதானே வர்ஷினி இப்படி ஒரு தப்பு பண்ணாத அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனாலும் புத்தி கெட்டு இந்த வேலையை பண்ணிட்டே, இப்போ எப்படி நான் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன்? நீ முறைப்படி அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகணும் அப்படின்னு கனவு கண்டனே அப்படின்னு சொன்னாரோ. நம்ம ராகவும் இந்த சைடு இசை புரிஞ்சுக்கிடுங்க, எங்கள் நிலைமையை நானும் வர்ஷினியை இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நினைக்கல. ஊரறிய மேலதாளத்தோடு எங்கள் கல்யாணம் நடக்கணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்கடையில் அம்மா இப்போ அசோக்குனி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் அசோக். அவரை நம்ம வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்க பேச்சுவார்த்தை நடக்குது. வர்ஷினியோட அம்மாவும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க நேரம் நாங்கள் எப்படி மனசார இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியும்? நான் வர்ஷினி கூட வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம ராகவ் சொல்ல நேரம், அதுக்கு நம்ம பேசியிருக்கலாம், அத்தைக்கிட்ட ஏதாவது சொல்லி புரிய வச்சுருக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் திருட்டு
கல்யாணம் பண்ணது தப்பு ராகவ் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. இப்போ தப்பு சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லை, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி இப்போ எங்கே போவீங்க? நேராக வீட்டுக்கு தானே வரணும். நம்ம சுபத்ரா அத்தை பற்றி தானே தெரியும், உங்கள் 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே ஏற்றாமல் விரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்ல நேரம், சரி இருக்கட்டும் நான் பார்த்துக்கிட்டேன், அம்மாவின் கோபம் எனக்கு தெரியும், நான் அம்மா கிட்ட நான் வந்து எப்படியும் வந்து புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவுக்கு இங்கே தகவல் வருது, நம்ம ராகவும் வர்ஷினியும் கோயிலில் கல்யாணம் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ சுபத்ரா கிட்ட வந்து ஓடி சொல்கிறாங்க, அத்தை நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, நம்ம அசோகா வந்து வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் தப்பாக சரி செய்திடலாம், நம்ம வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை நம்ம வீட்டில் வச்சே சரி செய்திடலாம்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ தப்பு பெருசிய தப்பாக என் தலையில் இடியை இறக்கிட்டியே அத்தை அப்படின்னு சொல்லிட்டாரா. என்ன ஸ்ரீஜா சொல்கிற, நீ ஒழுங்காக சொல்லி எனக்கு புரியலம்மா அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா கேட்குறாங்க. இந்த பாருங்க நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வேறு கணக்கு விதி வந்து விளையாடிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிற நேரம் வந்து சொல்கிறாங்க, உனக்கு பையன் ராகவ் வர்ஷினியை கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீ சொல்லது மட்டும் உண்மையா அப்படின்னு சொல்லுறாரு. ஆமாம் அத்தை நான் சொல்லது உண்மைதான், நீங்கள் வந்து சந்தேகப்படண்டா வாங்க இப்போவே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ராவை அழைச்சிட்டு கோயிலுக்கு போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அங்கே நடந்த விஷயங்களை அப்படியே பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்படி வந்து ஆகிப்போச்சு, ஏன் பையன் வர்ஷினி நாங்கள் இந்த வீட்டு மருமக அப்படின்னு வந்து ஆசையாக வந்து நினச்சிட்டு கடைசி நேரத்தில் எல்லாமே நடந்த ஆள்மாறாட்ட குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இப்போ அசோக் மூத்த பையன் வந்துட்டு அவனுக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம தப்பை சரி செய்துடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ராகவ் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டை பிடிச்சிட்டு நம்ம ராகவை பலார்னு அடிக்கிறாங்க, வர்ஷினியை பலார்னு அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டீங்க நீங்கள், உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுட்டா, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இந்த வர்ஷினியை மறுபடியும் கல்யாணம் பண்ணுன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், அதனால் வேறு வழியே இல்லை, நாங்கள் வந்து நாங்கள் ஏமாற்றி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, அதுவும் நீங்கள் இப்போ அசோக் அண்ணனுக்கு வந்து நம்ம வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் என்னால் அது ஏற்றுக்க முடியலம்மா, அதே நேரம் நாங்கள் அசோக் அண்ணனையும் ஏமாற்ற விரும்பலை, அதுக்காக தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உனக்கு ஒரு இடமும் கிடையாது, இனி வீட்டுக்கே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவை படித்து, ஸ்ரீஜா நீ கவலைப்படாத, இந்த வீட்டில் முழு பொறுப்பும் உனக்கு தாம்மா இருக்குது அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அப்போ என் மூத்த பையன் அசோகா, ஸ்ரீஜா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயோ எங்கே சுற்றி எங்கே வருவோம், கடைசியில் நான் வந்து அசோக்கு கல்யாணம் பண்ணது அவனே ஒரு பித்தலாட்ட பையன், நான் போலியாட்டு ஏற்பாடு பண்ணி வந்தவன், உண்மையான அசோக்கு வேற, அப்படி இருந்து சுபத்ரா இப்போ என் கையை வச்சே என்ன கண்ணை குத்த பார்க்குறாளே அப்படின்னு வந்து அரண்டு நிற்கிறாங்கங்க ஸ்ரீஜா.